மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன். அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான். மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு 5000 பொற்காசுகளைக் கொடுத்தார். மகாராணி கொதித்துவிட்டார். ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா? அதை திரும்ப வாங்குங்கள் என்றார். முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார். சரி, அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆணா பெண்ணா என்று கேளுங்கள். ஆண்மீன் என்று அவன் சொன்னால் எனக்கு பெண் மீன்தான் வேண்டும் என்று சொல்லி திருப்பிக் கொடுங்கள். பெண் என்றால் ஆண்மீன்தான் வேண்டும் என்று கேளுங்கள். எப்படியும் அவனிடம் இருந்து பொற்காசுகளை பிடுங்க வேண்டும் என்றார் மகாராணி. மீனவன் திரும்பி அழைக்கப்பட்டான். மகாராணி கேள்விகளை வீசியதும் அவன் உஷாராக பதில் சொன்னான். இது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, இரண்டின் குணங்களும் கொண்ட ஒரு அதிசய மீன். அதனால்தான் இதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான். இந்த பதிலில் நெகிழ்ந்த மன்னர் மேலும் 5000 பொற்காசுகளை கொடுத்தார். அந்த மூட்டையோடு போகும்பொழுது அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்தது. தேடி அதை எடுத்தான் மீனவன். மகாராணி கோபத்தின் உச்சிக்கே போனார். பேராசைக்காரன்! கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டும் என்று விடுகிறானா பாருங்கள் என்றார் மன்னனிடம். அவன் நிதானமாக திரும்பிச் சொன்னான். நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை மகாராணி. அந்த நாணயத்தில் மன்னனின் உருவம் இருக்கிறது. யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்க முடியாது என்றான். இதில் இன்னும் நெகிழ்ந்த மன்னன் மேலும் 5000 பொற்காசுகளை கொடுத்தார். இனியும் தான் பேசினால் அவன் இன்னும் பொற்காசுகளை வாங்கிவிடுவான் என்ற பயத்தில் மகாராணி வாயை மூடிக்கொண்டார். யாரிடம் எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்களே வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள்.